உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கருப்பு கயிறு கட்ட போறீங்களா? மறந்தும் இந்த தவறை செய்து விடாதீர்கள். இந்தியாவில் பல மதங்களை நம்பக்கூடிய மனிதர்களின் தேசமாக உள்ளது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் உள்ளனர். அவரவருக்கும் ஒரு நம்பிக்கை உள்ளது. அதிலும் நன்மை என்று ஒன்று இருந்தால் அதற்கு மாறாக தீமை என்று ஒன்று இருக்கக்கூடும். பெரும்பாலானோர் கணுக்கால், கழுத்து, கையில் கருப்பு கயிறு கட்டியிருப்பார்கள். வீட்டிற்கு மொத்தமாக சேர்த்து திருஷ்டி பொம்மை, எலுமிச்சம்பழத்தில் மிளகாய் கட்டி வீட்டின் முன்புறம் தொங்க விடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பொதுவாக நமது வீட்டில் கருப்பு கலரில் உடைகள் வாங்கினாலோ அல்லது கருப்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்கினால் நமது வீட்டில் உள்ள பெரியவர்கள் நம்மை திட்டுவார்கள். கருப்பு என்பதால் அது தீங்கு விளைவிக்கும் நிறம் என பார்க்கப்படுகிறது. காரணம், அது குலதெய்வத்திற்கு ஆகாது என சொல்வார்கள். மற்றொன்று, சனி பகவானுக்கு பிடித்த கலர் என்பதால் வேண்டாம் என்று சொல்வார்கள். இதனால் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது நாம் பயன்படுத்துவது வெள்ளை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நிறத்தை கொண்டே இருக்கும். கையில் கருப்பு நிறத்திற்கு பதிலாக சிகப்பு நிறம் கொண்ட கயிறை கட்டி வருவார்கள். மனிதராகிய நாம் கையில், இடுப்பில் அரஞ்ஞான் கயிறு, கழுத்தில் கயிறு என கட்டியிருப்போம். கருப்பை எடுக்காதவர் சிகப்பு நிறத்தில் உள்ள கயிறை கட்டுவார்கள். ஆனால் காலில் கட்டும் கயிறு மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கும். அதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் காலில் கயிறை கட்டி வருகின்றனர். அதில் பெண்கள் அதிகப்படியாக காலில் கருப்பு கயிறை கட்டியிருப்பார்கள். சிறு குழந்தைகளுக்கு கயிறு கட்டும் போது அம்மாவின் முடிகளை எடுத்து கயிறு கட்டுவது வழக்கம். அதுபோல் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லும் போது இடது காலில் கருப்பு சம்பந்தமான கயிறுகளை கட்டலாம். சாதாரணமாக காலில் கயிறு கட்டுவது என்பது நீண்ட காலமாக குணமடையாத தீராத நோய், உடல்நல கோளாறுகள் போன்றவற்றையும் குணமாக்கும். 3 இடத்தில் முடிச்சு போட்டு கட்டுவதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சனை, அதிகமான திருஷ்டி நீங்க கயிறில் 3 முடிச்சு போட்டு கட்டலாம். எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சாதாரணமாக ஒரு கருப்பு கயிறை காலில் கட்டலாம். ஜோதிடப்படி கணுக்காலில் கருப்பு கயிறு கட்டுவதிலும் நிறைய நன்மைகள் சொல்லப்படுகின்றன. கணுக்காலில் கருப்பு கயிறு கட்டினால் நிதி நிலைமை வளப்படும் என்பார்கள். கயிறு கட்டும் முன் சனி தேவ மந்திரத்தை 21 முறை ஜபிக்க வேண்டுமாம். அதிலும் பொருளாதார பிரச்சனை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை சனி பகவானை வணங்கி கருப்பு கயிறில் 9 முடிச்சுகள் போட்டு அதன் பிறகு அவர்கள் காலில் அணியலாம். இதனால் பணம் வரவு அதிகமாகும் என்பது நம்பிக்கை. கருப்பு தவிர வேறு எந்த நிறக்கயிறும் கட்டக்கூடாதா? தனுஷு, துலாம், கும்பம் ராசி போன்றவர்களுக்கு கருப்பு கயிறு மிகவும் நல்லது என்றும், விருச்சிகம், மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கருப்பு நிறத்தை அணிவது உகந்தது கிடையாது என்றும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு காலில் வலது பக்கமும், பெண்களுக்கு இடது பக்க காலில் தான் கயிறு கட்டும் முறை என சொல்லப்படுகிறது. இதனால் மாற்றி உங்களின் குழந்தைகளுக்கு கட்டிவிடாதீர்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.